வியாசர்பாடி விவகாரத்துல நீங்க மலிவான அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அண்ணன் செல்வப்பிரந்தகைக்கு ஒண்ணே நான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களை போய் நாங்க பார்க்க கூடாதா? வீடு பத்தி எரிஞ்சிருச்சு, குட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க பால் இல்லாம பெண்கள் அங்க சிரமப்படுறாங்க, போய் பாலும் பிரெட்டும் கொடுக்க கூடாதா? இது இந்தியா என்பது ஜனநாயக நாடா இல்லையா? இங்க சுதந்திரம் இருக்கா இல்லையா? அப்படி பால் கொடுக்க போன, உதவிகள் செய்ய போன பெண்களினுடைய வயிற்றில் எட்டி உதைத்து இருக்கிறார்களே, யார் மலினமான அரசியல் செய்வது என்பதை சேராத இடம் சேர்ந்திருக்கிற அண்ணன் தான் சொல்லணும். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களுக்கான நாங்க 157 நாட்கள்ல ஒரு வழக்கு விசாரிச்சு தீர்ப்பே வாங்கி கொடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அவர் எங்க சார் வாங்கினாங்க? மாறி மாறி தவறு பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? இதை போன்ற வழக்குகள்ல அந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ் வெளியில தெரியக்கூடாது சார். அந்த பெண்மணியினுடைய டீட்டெயில்ஸ் எப்படி வெளியில வந்தது? ஒரு அதிகாரி கிடையாது, இன்னொரு அதிகாரி ஜனவரி மாசம் மீட் பண்ணி எஸ்ஐடி டீம்ல அவங்க சாரை பத்தி எதுவுமே சொல்லன்னு அந்த அதிகாரி சொல்றாரு. எஸ்ஐடி டீம்ல அந்த பெண்மணி சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதோடைய நோக்கம் என்ன? இந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ்லாம் வெளியில சொன்னா யாரும் இது மாதிரி வெளியில கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது. எனவே இதுல கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட, ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை. அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கிறது. தோழர், அறிக்கையே விடாத போது பேசல, நீங்க வெளியவே வரல, நீங்க மாநாடு போடல, நீங்க மக்களை சந்திக்கல. நீங்க மாநாடு போட்டார், வெளியே வந்தார், மக்களை சந்தித்தார், அறிக்கையை விட்டார். ஆனா அறிக்கை விடும்போது அறிக்கை மட்டும் விடுறீங்கன்றீங்க. அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டூல். நான் பெரிய லிஸ்ட்டுங்க. இது இன்னொரு பேட்டர்னுங்க. அது வேங்கவேலா இருக்கட்டும், வியாசர்பாடியா இருக்கட்டும், குற்றம் சொல்றவங்க, குற்றச்சாட்டு சொல்றவங்க மீதே குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களா இருக்கிறாங்க. அப்புறம் என்னையா சமூக நீதி? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது. அந்த பேரணிக்கு முதல்ல அனுமதி தரல அவர். எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான். இதில் உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி. அனகாபுத்தூர்ல 700க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிச்சு 3500 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு செல்லாத தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க தொண்டர் பாதிக்கப்பட்டவுடன் நேரில் போறாங்க. இது எது மாதிரியான அரசியல்? எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல. அரக்கோணம் மட்டும் கிடையாது, இங்க தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ, எஸ்பி, அங்க இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க. எங்களை அடிச்சா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்பம் ஏற்ற அனுமதி இல்லை. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது, திக்கெட்டும் திசையட்டும் முற்றுமுழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் 2026 இந்த திமிர் பிடித்த, ஆணவத்தில் இருக்கிற, சாதி வெறி பிடித்த, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்க அந்த வீடுகளை இடிக்கிறீங்களே, ஏங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாகரண்ட போய் இடிப்பார்? அவரு மாட்டாரு. ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னா ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதை தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம் நேரில் போய் ஒரு ஆய்வு பண்ணியோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்றீங்க? இப்ப நேற்று இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த வியாசர்பாடி சம்பவத்துக்கு நேரடியா போறாரு. அது கட்சிக்காரங்க பொதுமக்கள்ன்றதை தாண்டி அது என்ன போகும். ஆனா அங்க அனகாபுத்தூர்ல 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கும்போது ஏன் அங்க நேரில் போய் பார்க்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, கட்டாயமாக இந்த வடசென்னை சம்பவத்திலையுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பூட்ஸ் காலில் உதைப்பீங்களா? அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயிற்றில் இருந்து தான், அந்த கருவறையில் இருந்து தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க. மேலதிகாரிகள் சொல்றாங்களா, உங்களுக்கு மேல இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்றாங்களா, எங்களை வேலை செய்ய விடுங்க, எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க, ஏன் பயப்படுறீங்க? இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்து நெருக்கடியும் தாண்டி களமாட நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுவோம். அனகாபுத்தூர் மட்டும் கிடையாதுங்க, எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது. அனுமதி வாங்கி தானே நாங்கள் தர்மபுரி போனோம்.
ஏன் அடிச்சீங்க? ஏன் கொடிக்கம்ப வைத்தல? சீமானுக்கு அனுமதி கிடையாது. யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க. அதனால இந்த நெருக்கடினால எங்களை மடக்கிட முடியும், குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க. நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும். 2026 இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க. அப்ப அனுமதி கிடைக்கல, முறையான எதுவுமே கிடைக்கல. ஏங்க அனுமதி கிடைச்ச அனுமதி முடிச்சிடறேன். அனுமதி கொடுத்து எத்தனை அதிகாரி சொன்னேன், அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி கொடியேற்றவே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. எந்த இல்லைங்க, இல்ல நாங்க பின்வாங்கல, எங்களை ஏத்த விடல. மகளிர் அணி போய் ஒரு பிரெட்டையோ பாலையோ கொடுக்க விடல. அந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் ஏத்த விடல. இது மட்டும் கிடையாது, முழுக்க நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னமும் செய்வோம். இந்த வியாசர்பாடி விவகாரம், முல்லை நகர் விவகாரத்துல ஒரு சிலர் கட்சியில அங்கீகாரம் பெறணும், அடையாளம் பெறணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்தே ஒரு அறிக்கை ஒண்ணு வந்தது. இதுக்கு என்ன? தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மருத்துவர்கள் இப்போ நீங்கள் பில்லிட்டில் பண்ணுறீங்க. அந்த அம்மாவுக்கு ஸ்கேன்ல இருந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா? ஒரு விஷயத்தை தப்பு நடந்தா தப்புன்னு கால் அவுட் பண்ற தைரியம் வேணுங்க உங்களுக்கு. ஆனா அதற்கு பதிலாக அதை மறைத்து முட்டு கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை. இதை தான் சொல்றது ஒரு பேட்டர்ன். இதுதான் காலங்காலமா நடந்தது. புல்லட்ல போன பையன் கையை வெட்டினதுக்கு சாதி காரணம் கிடையாது. அப்ப அவனே கையை கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா? தண்ணீர் தொட்டியில மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க. என்ன மனசாட்சியில எங்க குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா? வியாசர்பாடியில காவல்துறை அடிக்கவே இல்லை. அப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்ன அவங்களை படுக்க போட்டு அவங்க வெறும் ட்ரிப்ஸ் ஏற்றி அனுப்பிட்டாங்களா? அது என்ன நாடக கம்பெனியா? இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை. இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதை நான் சொல்கிறேன். தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே. விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.